மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் 4 நாட்களுக்கு பிறகு இயக்கம். வழக்கம் போல் இன்று காலை மலை ரயில் புறப்பட்டு சென்றது. சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது. மலை ரயிலில் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணம் செய்து மலைப்பகுதியில் உள்ள இயற்கை எழில் காட்சிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதையில் அடர்லி ஹில்க்ரோ ரயில் நிலையங்கள் இடையே மண் சரிவு ஏற்பட்டு ரயில் தண்டவாளத்தில் ஆறுகள் மற்றும் மண் சரிந்து ரயில் தண்டவாளத்தை மூடியது. இதன் காரணமாக மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை கடந்த 18ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் ரத்து செய்தது. ரயில் பாதையை சீரமைக்கும் பணி நிறைவடைந்தது. மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்தது. இதனால் மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவையை கடந்த 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மீண்டும் சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் ரத்து செய்தது. ரயில் பாதையை சீரமைக்கும் பணி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்யும் மழையின் அளவு குறைந்ததால் மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை இன்று மே 22ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 4 நாட்களுக்கு பின்னர் மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே மலை ரயில் சேவை தொடங்கியது. மலை ரயிலில் பயணம் செய்வதற்காக காலை முதலே சுற்றுலா பயணிகள் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு வந்த வண்ணம் இருந்தனர். இதனையடுத்து மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு வழக்கம் போல காலை 7:10 மணிக்கு மலை ரயில் புறப்பட்டு சென்றது. மலை ரயிலில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணம் செய்தனர்.